நான் பாட்டு பாடினேன். என்னடா பாட்டாது? அடித்து மடித்தது உன்னை. சரிங்க. ஆனா தமிழை வந்தவன் அது இன்னார் என்று விளக்கம். ஒரு நாளைக்கு நீங்கள் பையன் சாப்பிடுவீங்களா நீங்க? ஏன் சந்தேகம் உங்களுக்கு? நீ ஒரே ஆள் வரியா? வரும்போது நான் ஒன்றே வந்தேன். எல்லாரும் வந்துடா. ஒருவேளை பஸ் ஏற நான் 3 பேர் சீட் தானே உட்காருது. ஐயா இந்த கருப்பு ரோஜாவை பாருங்க. இவன் கண்ணாடி எதுக்கு போடுறான் தெரியுமா? எதற்கு? இவன் கண்ணாடி போட்டதுக்கு எப்படி இருக்கிறான் பாரு. எதுக்கு? இந்த கோயிலுங்கள சிலைங்க செதுக்கி வச்சிருப்பாங்க. கரையா இருக்கிற சிலைங்கெல்லாம் இது சிலைகள்ல காட்டில் வாழக்கூடிய காட்டு பண்ணி. ஆனா அப்பேற்பட்டவன் ராஜன் எப்படி வந்தவன் யார் என்று விளக்கம் சொல்லலாம். சொல்லாவிட்டா தெரியாது. அப்படிதான் எல்லாருமே ஏமாத்துற மாதிரி ஏமாத்த முடியாது. ஆமா, அடித்து மடித்தவங்க அக்காளவை உன்னை நான் ஏமாத்துட்டா எப்படி சொல்லு? நான் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். வாங்க நல்லா இந்த கேள்வி தெரிஞ்சுங்க. யாரு பதில் சொன்னாலும் இந்த 6-5 பேர் துட்டு குத்து வாங்கினேன் தெரியும். அந்த பழத்தை சரி 500 கம்பல்சரி 500 ரூபாய் தரேன். அதை வைடாங்க. ஆமா கரெக்டா அந்த இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா 1000 ரூபாய் தரேன். இது சரி. நான் 1000 ரூபாய் கடன் வாங்கினேன். என் குடும்ப செலவுக்காக வாங்கினேன். குடும்ப செலவுக்காக நான் கடன் வாங்கினதுனால என் குடும்ப செலவுக்காக நான் போயிட்டு மளிகை கடையில 400 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டேன். 400 ரூபாய் வாங்கினேன். யாரு? நீதான். ஐயோ இப்ப மிருதம் கையில 1000 ரூபாய் காயில் வாங்கிட்டேன். அவர் கையில கடன் வாங்கிட்டேன். இந்த 1000 ரூபாயில 400 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்குது? 600 ரூபாய் இருக்குது. அந்த 600 ரூபாயில மாமா கையில 500 ரூபாய் கொடுத்தேன். ஆமா. எதனால? வாங்கணுமே. ஆமா. அதனால அவர் கையில 500 கொடுத்தேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மீதி எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் இருக்குது. ஐயோ மாமா கையில நாங்க 500 ரூபாய் கொடுத்துட்டுமே. ஆமா, நான் 500 ரூபாய் கொடுத்தோம்ல. இன்னும் அவருக்கு எவ்வளவு தரணும்? ஒன்னும் தரண்டா அவருக்கு. அதனால உங்க கையில 500 ரூபாய் நான் கடன் வாங்கினேன். மறுபடியும் சரி வாங்கினேன். உங்க கையில 500 ரூபாய் வாங்கினேன். மொத்தம் அந்த கடை வாங்கி மாமா கடை தாக்கிட்டேன். அடுத்து மொத்தம் எவ்வளவு? இப்ப கணக்கு பண்ணு. கேள்வி புரியலையா? என் குடும்ப செலவுக்காக மாமா கையில 1000 ரூபாய் வாங்கினேன். இந்த 1000 ரூபாயில 400 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு? 600 ரூபாய் இருக்குது. மாமா கையில கடன் வாங்கிட்டுமே அதை நம்ம எப்படி கொடுக்க போறோம்ட்டு 500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். எவ்வளவு கொடுத்தேன்? 500 ரூபாய் கொடுத்தேன். மீதி எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் இருக்குங்களா? 100 ரூபாய் இருக்குது. ஐயோ இந்த 500 ரூபாய்க்கு மாமா நாளைக்கு சண்டை போடுவாருன்னு உங்க கையில 500 ரூபாய் வாங்கினேன். அந்த 500 ரூபாய் வாங்கி மாமா கையில கொடுத்துட்டு மீதி எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய். மொத்த டோட்டல் பண்ண எவ்வளவு ஆகுது? 1100 எப்படி வரும்? 100 ரூபாய் என் கையில இருக்குது. 1600. கணக்கு புரியலையா? உங்க கணக்கு எனக்கு புரியலப்பா. மாமா கையில 1000 ரூபாய் வாங்கினேன். சரி 1000 ரூபாய் வாங்கினேன். 400 ரூபாய் மல்லிகை சாமான் வாங்கினேன். 400 ரூபாயில மொத்தம் 1000 ரூபாயில 400 ரூபாய் போன மீதி எவ்வளவு இருக்குது? 600 ரூபாய் இருக்குது. அந்த 600 ரூபாயில மாமா கையில கடை வாங்கிட்டு 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு மீதி எவ்வளவு இருக்குது? 100 ரூபாய் இருக்குது. யாரு கையில? உங்க கையில. ஐயோ நம்ம மாமா கையில கடை வாங்கணுமே. ஆமா. அந்த கடத்தை மறுபடியும் அந்த 500 ரூபாய் கேட்ட சண்டை வரும்னு. ஆமா. உங்க கையில 500 ரூபாய் வாங்கினேன். அந்த 500 ரூபாய் எடுத்து போய் மாமா கையில கொடுத்துட்டு மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 1600. 1600. 1100 எப்படியா வரும்? 1000. ஆமா. உங்க கையில 500. என் கையில எவ்வளவு இருக்குது? 100. இந்த 100 ரூபாய் எப்படி வந்து 1600? யாருன்னா சொல்லாம கேள்வி கேட்டா பதில் சொல்றது.
தாத்தாடா தாத்தா ஆனா அத்தன்மை பழனி நான் வந்தது யாரு இனியார் என்று விளக்கம் தெரியுமா உனக்கு? சொன்னாதான் தெரியும். இந்த 1600 எப்படி வந்துச்சுன்னு யாருமே நீங்க என்ன சொல்லிடுறாங்க? டவுட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுங்க. 1000 ரூபாய் கடன் வாங்கினேன். 1000 ரூபாயில 400 ரூபாய் மல்லிகை சாமான் வாங்கினேன். மீதி 600 இருக்குது. 600 எடுத்துட்டு போய் மாமா கையில 500 ரூபாய் கொடுத்தேன். மறுபடியும் அவர் நம்ம சண்டை போடக்கூடாது, மூவையில 500 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். அந்த 500 ரூபாய் கொடுத்த மொத்தம் நான் கடன் வாங்கினது 1500 தான். ஆனா அந்த 100 எப்படி வந்தது? யார் நைட்கள்லாம் கணக்கு போட்டு காலையில் கொடுத்தாங்க. அந்த 1600 மொத்தம் நான் கடை வாங்க 1500. அந்த 100 யாவத்து ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு 500 ரூபாயில 400 ரூபாய் 100 ரூபாய் இவங்க 1000 ரூபாய் வாங்கி உங்க யானையில கொடுத்த 500 ரூபாய் உங்க கொடுத்தேன். மத்தாச்சு மூலி யூஸ் பண்ணணும். ஆமா ஈட் பண்ணுமா மூலியா? மூலி ஈட் ஒரு சிம்பிளான கேட்க எலுமிச்சு மயம் ஆம்பளையா பொம்பளையா? எலுமிச்சு மயம் ஆம்பளையா பொம்பளையா? அது எது வச்சு அது பழுகுதல்ல மஞ்சளா பழுகுதல்ல பொம்பளை. ஆமா ஆம்பளை. எலுமிச்சு மயம் ஆம்பளை. எப்படி ஆம்பளை? எலுமிச்சு மயத்தை 2 அனுப்பிக்கணும்னா ஆமா பீஞ்ச என்ன வருது? சாறு வருது. சாறு யாரு? ஆம்பளை. பீஞ்ச பட்டு பட்டான்னு கீழே போயிட்டு ஒரு சிம்பிள் சரி. 4 கால் இருக்கிற மாடு பார்த்திருப்பேன். 3 கால் மாடு ஓடும். அதுல துப்பாக்கியில குண்டு இல்லாதவன் சுடும். அதை கண்ணு தெரியாதவன் பார்க்கும். அதை எடுத்துட்டு போய் ஊமை கையில சொல்லும். அந்த ஊமை யார் கையில் மூணு கால் மாடு ஓட துப்பாக்கியில குண்டு இல்லாதவன் சுடும். இதை கண்ணு தெரியாதவன் பார்க்கும். இது காது கேட்காத மாதிரி போய் சொல்லும். அவன் எடுத்துட்டு போய் ஊமை கையில சொல்லும். இந்த ஊமை யார் கை சொல்லியிருப்பான்? வேலை செய்ய பசங்க 3 கால் இருக்கிற மாடு இருக்குதா? இது முதல்ல யோசிச்சு நான் சொல்லிட்டேன். 3 கால் இருக்கிற மாடு இருக்குதா? துப்பாக்கில அது குண்டு சுடுமா? கண்ணு தெரியாதவன் பாப்பானா? காது கேட்காதவன் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வாய் பேசாதவன் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் நீங்க டிஃபன் சாப்பிடுறீங்களா? ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டேன் நைட்டு. ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க. அதுவும் புள்ள சாப்பிட்டு உங்களை கையில பிடிச்சிட்டு முடியாது. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாங்க. ஆனா இந்த உருவத்துக்கு இந்த ஊர்ல சாப்பாடு போட்டிங்க பாரு, அதான் ஹைலைட். ஆனா அவங்க தெரியுமா பண்ணாங்க. உண்மையில உங்களை நான் குறை சொல்லல, உங்களை உண்மையிலே சொல்றேன். நீங்க சாப்பாடு போட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா அவங்க வயிறு நிறைய சாப்பாடு போடல? ஏன் போடல? சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. கூட்டானது போடுவானுங்கப்பா. 6 வயத்தோடயே அமிச்சாங்க பாரு. இதுல பிரியாணியை தொண்டா ஒருத்தன் ஓட வாங்கிட்டு கூட தெரியல. யாரா சொன்னாங்க பிரியாணி? யார் அது? அப்படி இருக்கட்டும். ஆனா வீரலம்பா வீர பப்பர உனக்கு பப்பர அடிக்க கூடாத பாரு ஒண்ணு. அடித்து மடித்து உன்னை
16 வயசு. ஆனா என் பெயராகப்பட்டது வீர பப்பர வாகனம். பப்பரவாகினேன். ஏய் என்னடா அடிப்பேன். அடிடா ஒரு அடி அடிடா. ஏய் அடி அடி. நான் சவுண்ட் சி சி சி. அவனே பெரிய ரவுடி அவன வச்சுக்காதீங்க. சரி ரவுடி. யார் நீ ரவுடி? யாருக்கு ரவுடி? ஏய் பட்ட கட்டி யாரு போல கட்டிடுவேன். சாரி போல கட்டிடு. போல தங்கி சில் பண்ணிட்டு மாமா. நானே அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டீ கடையில 50 பேர் சக்தி மாயக்க கடவுள் போது 50 பேர் சமைச்சோம். ஜஸ்ட் நாங்க 7 மணிக்கு சமைச்சோம். எப்படி அம்பத்தூர் எஸ்டேட்ல எப்படி சமாச்ச? டீ கடையில டீ சாப்பிட்டோம். ஆமா டீ சாப்பிட்டா டீ சாப்பிட்ட பிறகு நேரம் வச்சு வந்தான். ஏய் மாமூல் கொடுறாங்க. நானே அம்பத்தூர் எஸ்டேட் பெரிய ஆமா என்ன டீ உடனே கமிஷன் கடவுள் கேட்கணும். ஆமா நான் மாமூல் எடுக்கலாம். லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வாங்கினேன். இவன் யாருக்கு எழுதி தெரியாது. இவன் ஆட்டோ ஓடுறான் பாரு, சங்க தலைவர் கொடுக்குது. இவன் ஆட்டோ ஓடுற பசங்க 50 பேர் கூட்டு வந்துட்டான். 50 பேரு கத்தி வீச்சு எல்லாம் மொத்த பொருள் போட்டு வந்துட்டானுங்க கையில. 50 பேர் சுத்தி நிக்கிறாங்க. டீ கடையில ஒண்டி அப்படியே சென்டரா நிக்கிறேன். ஆமா 50 பேர் சமாளிச்சேன். எப்படி? நான் ஒரே ஆளு. எப்படா 50 பேர் எப்படி சமாளிச்சேன்? நான் ஒரே ஆளு. எப்படா சமாளிச்சேன்? அம்பத்தூர் எஸ்டேட் எப்படா சமாளிச்சேன்? ஒரே ஆளு. 50 ஒரே ஆளு. ஆமா 50 பேர் சம்பாதிச்ச. எங்க? அம்பத்தூர் எஸ்டேட்ல. அம்பத்தூர் எஸ்டேட்ல எப்படி சம்பாதிச்ச? நான் ஒரே ஆளு. எப்படி? அம்பத்தூர் எஸ்டேட்ல நீ ஒரே ஆளு. எப்படா சமாளிச்ச? அங்கிருந்து ட்ரெயினர் ஊருக்கு ஊட்டு இருக்கட்டும். ஆனா அப்புறம் இடத்துல என்ன வயதாகப்பட்டது 16 வயது.